வெல்கம் காய்ஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் பிளே ரோப்ளாக்ஸ். என்னடா ரோப்ளாக்ஸ் சொல்லிட்டு ஏதோ குண்டு போய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேரி பிசன் நியூ கேம். சரி ஓகேங்க, தொடர்ந்து பேசாமல் வேலையில் இறங்கிடுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோங்க. இது கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுவாச்சும் இதில் ஒரு சர்ப்ரைஸ், 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்க வாய்ப்பும் ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும். பண்ணாமல் இருப்பாங்க சொல்லி. ஏன்டா வந்த வேலையை விட்டு என்ன பேசுகிறேன். சரி ஓகே, ஜம்ப்பு சூப்பரு. ஏடா இவ்வளோ ஈஸியாக இருக்கு நீங்கள் இந்த கேமு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரா நீ? ஜெர்க்கு கொடுத்துறாங்க. ஏப்பா இதை அடுத்து தொலைவோம். 1 2 3 தொண்டை கரகன்னு திடீர்னு மாறுது. நல்ல வரைக்கும் தானே கொஞ்சம் தான் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். வாங்கடா அடிச்சு பார்த்துடலாம் இன்னைக்கு. உடச்சாச்சுங்க. ஏய் என்னடா பண்ணிருங்க தடிப்பாய. நான் வெளியிருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் அள்ளி விட்டுச்சு. கிட்ட வர வாடா விட்டுறா. டேய் இருடா இரடா முடிச்சிட்டான்டா மாமனா. இரடே திருப்பி வரேன். நான் இந்த தடவை சாதாரண கதையை முடிக்க போறேன்டா. உனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த கம்பா கொடுத்துருங்க. நீங்க உனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். டேய் தொப்பை இப்போ அடிக்கிற அடியில் உனக்கு அதெல்லாம் தெரிக்குது. என்ன அவ்வளோ பெரிய தொப்பையா இருக்கு உனக்கு. நீ சாவ போறடா. பாய் டாட்டா சியோ. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தடிப்பைய படுத்து தூங்கினான். சரி ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க. என்னடா ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கே, பேசுகிற ஆளுக்கானு கேட்டாதீங்க. இப்போ தாண்டா பேசுனேன், ஏன்டா இப்படி பேசுன்னு கேட்டாதீங்க. வாய் கொஞ்சம் குழம்பிருச்சு, மண்டை குளர் ஆகிடுச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே. சரி ஓகே, யாருமா நீ? ஏய் நவுந்து போய் தொலை. பல்லி மூஞ்சி நவுந்து போய்த்தா பிச்சு ஓகே. போய் தொலைடி வரமா முதல்ல. இப்போ பெரிய ஸ்டார் எதுவும் சொல்ல விடுங்க. என் வாயக்காராங்க. ஏப்பா சொதாச்சு. ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் கேட்காதீங்க. எப்பா என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. இது தாண்டதுக்கே கஷ்டமாக கேட்டாதீங்க. இனிமேல் தான் வர. இப்போ அடி இன்னும் கழிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ பச்சை கலர் காசே வெளியே வருது. குண்டா நீ தானே இது பாத்ரூம் வச்சும் விளையாடிருக்கான். சரி ஓகே. என்னடா லாவா ஃபவுண்டன் விடுதாங்க. இதில் மாட்டினா கருகியே செத்துருவான் எவனா இருந்தாலும். ஐயோ இதுலையா. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அப்படி ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஆனிச்சா? ஏய் தேவையா எதுவும் சொல்ல விடுங்க. சோபா ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க விடுங்க. யாரா நீ? தம்பி நீலாம் இங்கே இருக்க. கிளம்பு ஓரமா கூட. ஓரமா போடா. ஓரமா போடா. யார்கிட்ட வந்து என்ன விளையாண்டு ஓரமா போடா. கீழே போ. போயிட்டான். அப்பா அடிக்க தம்பி படுத்துட்டான். இங்கே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ். பாட்டி எனக்கு சர்ப்ரைஸ் வருதுடா. யாரா நீங்களாம் வித்தியாசமாக கிளம்பி வரீங்க. அதெல்லாம் கஷ்டம், முடிக்கிறது கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி உருண்டை ட்ராப்லாம் வச்சு நான் மனுஷன் இப்படி தாங்குவேனாடா. முடியலாடா. ஆமாம் இது என்ன பெருசாக உருண்டை வருது. எத்தனை தடவை போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு வருதாடா. எனக்கு வெயிட் பண்ணி போவோம். இப்போ திடீர்னு தலையில் வந்து அடிச்சு தான் தாங்க மாட்டேன். இப்போ பாருங்க சர்ப்ரைஸ் ஒன்று வர்றேன். இதெல்லாம் சர்ப்ரைஸு எல்லாம் போகிற வழி தானே கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கோர் கலெக்ட் பண்ணுறத சாரிங்க ஸ்கோர் கலெக்ட் பண்ணுறதா வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். என்ன குண்டா தெரியாது. நீங்கள் இங்கே தான் இருக்கியா? அவன் கதையை எனக்கு முடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ உன்னே மட்டும் உயிரோட வர்றேன். மிச்சம் எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறேன். எங்கடா அந்த சர்ப்ரைஸ் கேட்டாதீங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் மேலே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏணி இருக்கும். அதை பிடிச்சி ஏறிட்டிங்கன்னா இந்த மாதிரி இடம் வரும். என்னடா இந்த இடத்துல என்னடா இருக்குன்னு கேட்டாதீங்க. இந்த இடத்துல என்னடா இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் நான் வருத்தேன். அதில் உங்களுக்காக போட்டு காமிக்கலாம் சொல்லி உங்களுக்கு. ஐயோ குண்டா போகலாமா? வேணாம் நம்ம கிளம்பிடுவோம். நமக்கு எதுக்கு நம்ம குண்டா தண்ணியை எடுத்து ஒரு அடி சரிஞ்சிக்க நம்ம படுத்துடுவோம். அப்புறம் குண்டா தண்ணியை போட்டு நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்கும். ரிவெஞ்ச் இருக்கும். அப்புறம் இரும்பா இன்னொரு தடவை போடணும். அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சரி ஓகே, வந்த வேலையை விட்டுரு. என்ன விளையாட்டு கட்டானுங்க இப்படி. சோப்பா வந்தாச்சு ரெடி. எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளோ வச்சுருக்கீங்களே, அந்த எடிட் பண்ண கை வலிக்காதுடா? இல்லை நாங்கள் விளையாடுற எங்களுக்கே கை வலிக்கும் போது எடிட் பண்ணுறதுலாம் எத்தனை வருஷம் எடிட் பண்ணிகிட்டு இருப்பான். முடியலடா. ஆனால் உங்கள் நிலைமை நினச்சா தாண்டா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த ஓரமாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இடம் இருக்கும். அதெல்லாம் மேலே குதிச்சு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த பிளேஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஜெம் ஒன்று கிடைக்கும். இதுதாங்க ஸ்கோர் கிளம்புறது ஈஸியானது. ஜெம் இல்லை டைமண்டு. ஃபஸ்ட்டு எடுத்தாலும் என்னடா சாதாரணமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒர்த் அதிகம். நீங்கள் ஃபஸ்ட்டு டாப் ஸ்கோர் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் சொல்லுவேன் நான். இந்த ஃபஸ்ட்டே பார்த்துருவீங்க ஒரு டாப் ஸ்கோர் மாதிரி இருந்துச்சுல. அதில் நான் நிற்கிறேன்டா. அதை எவனும் நினைக்க முடியாது. நீ யாராச்சும் வாங்கடா, முடிஞ்சா வாங்கடா. குண்டா தெரியா வாடா. அவனை அடிச்சு சாப்பிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். அது என்னடா ஆர்மா போட்டு. ஆமாம் ஆர்மா போட்டு எப்படிடா இவ்வளோ வேகமாக வர? ஒரு அடி இவ்வளோ வச்சுப்பியா? வாய்ப்பு இல்லையா? ஏம்மா பிடிச்சிட்டான். அதான் பார்த்தேன் எப்படி தம்பியோ அடி வாங்கலான்ட்டு. சரி ஓகே,
வந்த வேலையை பார்ப்போம் நம்ம. என்ன இங்கே நம்மளை பார்த்துட்டான். டேய் வாடா மோதி பார்த்தலாம் அப்படிலாம் சொல்ல எதிர்பார்க்காதீங்க. கிளம்ப வேண்டியதான். உயிர் தான் இங்கே முக்கியம். எப்போலாம் திறந்து கேட்டாதீங்க, நான் எப்போயே திறந்துட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு அதை அடிச்ச காப்பில். சரி ஓகே கிளம்பிடும். என்ன நான் பாலத்தை ஒழுங்காக கட்ட தெரியாதா? ஜெயிலாம் எவ்வளோ கஷ்டமாக கட்டி வைப்பீங்களாடா? உங்களுக்குலாம் எதுக்கு ஜெயிலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சம்பளம் போட்டு வைக்கிறாங்க தெரில. டேய் எடிட்டரு, ஆனால் நீ வேறு லெவல்ரா. ஏன்னு கேட்டாதீங்க, ஏன்னா அவன் தாங்க எனக்கு இவ்வளோ வாய்ஸ் இருக்கும் போதை கொண்டு அவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு எவ்வளோ காசு கொடுத்தா எனக்கு நான் தெரியல. கேஃப்டேரியா போகணுமா? அப்புறம் எதுக்காக லாக் போட்டு வச்சது கேஃப்டேரியா எழுதி வச்சுருக்கீங்க? தெரில அது ஒன்றும். வாங்கடா என்ன சிட்டிங்க எனக்கு இருக்கு, குடிச்சிட்டு வரேன்டா. டேய் நான் என்ன டம்மி பீஸ்னு வச்சுங்களா? வரேன்டா இப்போ. 1 2 3 4 5. டேய் ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? டேய் கஷ்டம்டா பிடிச்சிட்டா. அப்பா 6. என்ன இவ்வளோ நம்ம பூஸ்ட் இருக்குது? வாய் தான் கொஞ்சம் வலிக்குது. இது முதல் முடிக்க மாட்டேங்குது. எவ்வளோ தூரம்டா வரணும் இருக்கு? ஜஸ்ட் மிஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். வந்துடுறாச்சா. ரொம்ப பிடிச்சிட்டான். அப்பா டேய் அம்மா டேய் இதெல்லாம் கடுப்பேற்றுதா செம்ம கேமு. சரி ஓகே விடுங்க, இனிமேல் நான் எதுவும் பேசலை. ஏதாச்சும் பேசுனா அப்புறம் ஏதாச்சும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். என்னடா அது இன்னும் போயிட்டே இருக்கு? யார் நம்பிக்கை இல்லையா? வந்துட்டேன். ஓகேங்க அவ்வளோதான், முடிச்சிட்டேன். நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ முடிச்சிட்டேன் தான் நினைக்கிறேன், நம்புகிறேன். முடிச்சிடலாம் தான். வந்துரு. எஸ் போட்டாச்சா. என்னடா இப்போ பச்சை கலர் புகை வருது? அந்த டாய்லெட்லேருந்து புகை வந்து என் வாயிலேருந்து வருதா? கரும சி வாயக்கில் விட போல. அது ஜூஸர் எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வந்தாச்சு வாங்க. ஆமாம் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. இது கேஃபட்டீரியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாங்க, நீங்கள் குட் பை டாக்லி பார்த்து தான் தெரியும். அந்த ஜெயிலில் உட்காந்து பேசுவாங்களா அந்த இடங்க. பாருங்களா அந்த இடத்துல ஏன்டா வச்சுருக்கீங்க இந்த இடத்துல? சரி ஓகே அவங்க இஷ்டம், அவங்க இது. சரி ஓகே கைஸ் வந்தாலே பாப்பா ஃபைனலில் தெரியும். நீ போனதான் விளாடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி விளாண்டதுங்க. இப்போ தான் திருப்பி கை வைக்கேன். சரி ஓகே திறந்துருவோம். டேய் ஃபைனல் விளையாடாரு போடா. டேய் வாடா போகலாம். இவன் ஒருத்தன் அப்படியே நிற்பான். டேய் ரெடி அப்படியே நின்றுக்கோ, ஸ்டாண்டாக நின்றுக்கோ. 1 2 3 ஆப்பா பிடிச்சாச்சு. இல்லை டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு முடிக்க அந்த லெவலே ஈஸியாக முடிச்சிட்டேன். இது என்னடா இப்படி இதாகுது? வா சேர்ந்தாச்சு ஒரு வழியா. என்னடா ஏதோ டேய் என்ன எதுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபைல்ஸ் எவ்வளோ ட்ராப்டா முடியல. நானும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரா? எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குமாடா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு விளையாட நீங்கடா நீ ப்ரோ பிளேயர் யாருக்குன்னு கேட்டாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க அடிச்சு தூக்கியிருப்பானுங்க. அந்த நாளைக்கு ஜம்ப் கொடுத்து வந்தாச்சு. ஏப்பா என்ன இன்னைக்கு இவ்வளோ டங் ட்விஸ்ட் ஆகுது? நம்ம வேலையை பார்ப்போம் முதல்ல. இந்த இடத்துக்கு என்னென்ன பாடுபட்டேன் எனக்கு மட்டும் தாங்க தெரியும். சரி ஓகே குதிச்சிருப்போம். எப்பா முடிச்சாச்சு. இது 1 2 அடுத்து. டேய் வாங்கடா டக்குன்னு, தொண்டை கடிக்குச்சு எனக்கு. டக்குன்னு வாய்ஸ் கொடுத்துட்டே கிளம்பணும். சரி ஓகே இது 1 முடிச்சாச்சு. வா முடிச்சிட்ட போல. க்ளோஸ் த வால்ஸ் மூடிடுவோம். 1 2 கீழே ஒன்று பார்த்துட்டேன். சரி ஓகே அழுத்திடுவோம். அடுத்து இது 1 கீழே. அப்புறம் எங்கடா இருக்கும்? சரி ஓகே நம்ம நேராக போவோம், ஏதாச்சும் கிடச்சா பார்த்துப்போம். ஆனால் ஆமாங்க நேராக ஒன்று இருக்குங்க. சரி ஓகே அதை ஒன்று அழுத்திடுவோம். அவ்வளோத்துனா மேட்ச் முடிச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே ஈஸி வேலை தான், முடிச்சாச்சு. கிளம்புவோம். என்னடா கிளம்புவோம் சொல்லி கிளம்பிட்டேன் கேட்டா? இல்லை இனிமேல் தான் மேட்ச் ஆரம்பிக்குது. இவன் அண்ணனா தம்பியும் இப்போ 2 பேர் இருந்தாங்க. ஏன் இன்னொருத்தன் வரக்கூடாது கேமில்? அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் கேம். இப்போ பேரையும் வந்தால் வச்சுக்கேன், இன்னொரு தம்பி இருப்பான். அப்புறம் இன்னொரு அவனே வந்தால் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொன்னது? என் கேமில் எல்லாம் நிறைய கேம்லேயே பார்த்துருப்பீங்க. நானுமே பார்த்துருக்கேன். நம்ம கேமில் கொஞ்சம் வித்தியாசம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சமாச்சும் பார்த்துட்டு ஒரு 10 லைக் போட்டால் கூட பரவாயில்ல. நான் அடுத்த வீடியோ இதே மாதிரி பீஸா ஹண்ட்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு போட்டுதேன். இல்லை டபுள் வீடியோ கூட போடுறேன். நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ண நீங்கள் ஷேர் பண்ணிட்டு ஒரு 10 லைக்கு இந்த கேமுக்குள்ளே வெறும் 10 லைக்கு தாங்க கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த கேம்லேயே வந்துடும். ஏடா 10 லைக்கு தான் கேட்குறாதீங்க. நீங்கள் அதுவே பண்ணுறதுக்கு அது விஷயம் அதில் இது அதுவும் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிகினருக்கு. ஓகே 10 லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இது மாதிரி புதுசாக பார்க்குறேங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் உங்கள் எதிவல் பாய். இப்போ நம்ம விளையாடப்போம். விளாண்டு தான்டா இருக்கேன், அப்படி கலாய்க்காதீங்க டக்குன்னு கமெண்டில். 1 2 3 4 குதிச்சாச்சுடா. டே வாங்கடா டே பார்த்துலாம் நீங்களாம் நானாண்டு. என்ன இவ்வளோ டிபிட்டே கொடுத்தீங்க தான் விடுறேன். சரி ஓகேங்க நம்ம வேலையை பார்ப்போம். டேய் நான் என் ஊருக்குள்ளே தெரியாத என்னை பற்றி எவ்வளோ பெரிய ஆளு எனக்கு அசிங்கப்படுத்துங்க. வா கேஃபடேரியா. டே அதுக்கு டேரக்டா டோரை திறந்து வச்சிருவாங்க. ஆனால் ஈஸியாக வந்துருப்பேன்ல, எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டியா? எனக்கு ஏதோ வழி ஃபீல் ஆகுது. என் மனசுக்குள்ள திக்கு அடிச்சுக்குது. சீ என்ன கருமுதா வாயிலேருந்து துப்பா யானை பையில. இப்போ வந்து அந்த இதுக்கு இது போல் யாரி நான் சொன்னேன்ல. ஆனால் என்ன கிச்சன் ட்ரெஸ் போட்டிருக்கான். அண்ணனும் தம்பி எல்லாமே வயிற்று கட்டு தான் ஓடி வரீங்களாடா? வாங்கடா தம்பி, இது ஒன்றும் ஃப்ரீ ஆஃபர் தான்ப்பா, வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இரு. நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். வா
டேய் வெடிப்பண்ணே தெரியாதுடா. சரி ஓகே வெடிச்சிட்டான், நம்மளால இது பண்ண முடியாது. ஹார்ட்டில் வச்சு நெஞ்சு வச்சு டக்கு டக்குன்னு அழுத்தி உயிரெலாம் வர முடியாது. உயிர் வந்தால் நம்மளை போட்டு தான் மிதிப்பான். சரி ஓகே கிளம்புவோம். என்னடா என்ன இவ்வளோ வேகமாக போகுது? என்னடா கை கால்லாம் டேய் உடம்பு எங்கடா? ஓகே என்ன ஸ்டக் ஆகிடுச்சு. நல்ல வேலைக்கு நான் வேறு பயந்துட்டேன், என்னடா கேம் பக் ஆகிடுச்சுன்ட்டு. அடேங்கப்பா. டேய் என்னடா லேட்ரு கொடுத்துருக்கீங்க? லேட்ரு கொடுமா நான் பணம் தான் போவேன்னு கேட்டாதீங்க. எக்ஸிட் வந்தாச்சு. என்ன எக்ஸிட்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குது. என்னடா அது? ஐயோ லேசர் இது எனக்கு வராதேடா, இது எப்படி காசு பண்ணுறது? ஐயோ மாட்டக்கூடாது மாட்டக்கூடாது மாட்டக்கூடாது, மாட்டவே கூடாது. மாட்டினா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நல்லா குதிச்சு குதிச்சு வர முடியாதுடா. நீ எவ்வளோ பெரிய லெவலில் மாட்ட மாதிரி எவ்வளோ பில்டப் கொடுத்து வச்சுருக்கா, மாட்டினா எனக்கு பெரிய ரசிக்கும். சரி ஓகே லாஸ்ட் ஒன்று. லாஸ்ட் ஒன்று எனக்கு முடிச்சிடலாம் விடுங்க. ஐயோம்மா ஐயோ கடவுளே, லாஸ்ட் ஒன்று சொன்னாதான் முடிச்சிக்கலாடா. முடியலடா உங்களை வச்சுட்டு. என்ன இந்த நான் பல்லிடா, செவுத்து பள்ளி. இனி எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. நான் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டேன், அதான் முடிஞ்சிச்சு. ஓகே இந்த நாள் எப்படி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போன தடவை பில்டப் கொடுத்தேன், அவுட் ஆகிறாதுன்னு கேட்டுருங்க. அவுட் ஆக மாட்டேன், ஏன்னா போன ஒரு தடவை தான் பில்டப் கொடுத்து ஃபெயில் ஆகும். இந்த தடவை கரெக்ட் ஆகிடும். சரி ஓகே உள்ளே வந்தாச்சு. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து வாவ் அது என்ன படிக்க முடியாது. சரி ஓகே அந்த இடத்துக்கு கிட்ட போய் படிச்சுப்போம். படிக்கிறதா இல்லை எஸ்கேப் ஆகிறது தான் வேலையே. இப்போ ஸோ டேய் இன்னுமாடா என்ன பேசிகிட்டு இருக்க கேட்டிங்கன்னா, இன்னும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்டா ஐயோ எவ்வளோ நல்லா டெய்லியே கூட்டா இப்படி தான் இருக்குமாடா. நான் கூட பெருசாக எதிர்பார்த்து நல்ல வேலைக்கு அவுட் ஆகி துறையில் மான மரியாதை காப்பாற்றிட்டேங்கப்பா. ஆமாம் எனக்கு ரொம்ப நாள் சந்தேகங்க. நம்ம வீடியோவை பார்க்குறீங்க இல்லை என்ன பார்க்க போகிறீங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் லைக் மட்டும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அது வேறு வாய், இது நார வாய்டா. டேய் பஸ்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன்டா எதுக்கும் சேஃப்டிக்கு. வாவ் என்னடா மிஷினை வச்சுட்டு ஒரு ரோபோட் இங்கே மாதிரி ஃபீல் ஆகுது. வாடா நீயே நானா பார்த்துடலாம். தம்பி நீ அங்கேருந்து அது கூட என் ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சிடுவேன். அது எப்படா வாழை போல தர்பூசணி இதெல்லாம் போய் அடிக்கும் போது அது ஒரு கண்ணே உடையுது. சத்துக்கு தான் பர்கர்லாம் போய் அடிக்குதுடாப்பா, தக்காளி முதற்கொண்டு. அதெல்லாம் பட்டா சதம் ஆயிடாது. ஓகே தம்பி பாய் பாய். இருடா நான் இதை எடுத்துக்கிறேன், இது ஏதோ ஒன்று எடுத்துப்போம். வெடிச்சு சதறிட்டான் அவனை மாதிரியே. சரி ஆவணம் இல்லையா செத்துதாச்சும் தொலைட்டோம். இந்த ஜெயிலேருந்து நான் அத்தனை பேர் தப்பி பண்ணுவோம். சரி ஓகே இங்கே தாங்க ஒரு சப்ஸ்கிரைப் என்னடா வாய்க்கு டிஸ்ட் ஆகுது இன்றைக்கி. ஒரு நல்ல விஷயத்தை காட்டுன்னு சொன்னேன், இதாச்சும் நல்லா வாயிலேருந்து வந்துச்சு. 1 2 3 ஏங்க அடித்த வேகத்துக்கு இதான் சளி சரியாக நொறுங்கிடுச்சு. எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 5 ஒரு 18 19 நாளாக வச்சு செஞ்சானுங்க என்னைய. போகலாம் வாடா இவன் ஒருத்தன் பாட்டிட்டு அடிக்கடி. சரி ஓகே தம்பி எப்பட்றா அவன் கையை இது நண்டு மாதிரி இருக்கு, அதை வச்சு எப்படா பிடிச்சி ஓட்டுற, அதான் எனக்கு தெரில. சரி ஓகே என்னடா போலியாடா நீ, இதுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று லூட்டு கிடைக்கும், அதாவது அடிச்சுட்டு வந்துடுவோம். காயின் ஏதாச்சும் கிடைக்குங்க. என்ன காயின் இல்லை, அது எதுவும் காட்டுது இன்ட்ராக்ட் சொல்லி பாட்டுருவோம். என்னடா ரீஜன் இதெல்லாம் நம்ம எதுக்குடா டக்குன்னு வேலையை பார்ப்போம், எதுக்கும் தேவைப்படும் எடுத்து. ஆமாங்க வண்டி மேலே ஏறி எஸ்ஐயெல்லாம் எல்லாரும் இந்த பாக்ஸை போட்டு தான் எடுப்பாங்க. நான்லாம் வண்டி மேலே ஏறி போட்டு எடுப்பேன்டா. என்னை விட அறிவாளி தானே எவன்டா யோசிப்பா. வாங்கடா பார்த்துடலாம். அவனை தான்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. சரி நான் அந்த மாதிரி எவன் பண்ணுறது சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணி தருவீங்க. சரி ஓகே வந்தாச்சு. டே பிடிச்சிட. அட போடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏப்பா நம்மளால் சமாளிக்க முடியாது. இனிமேல் ஒத்துக்கிறேன் நான் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன்னு. அப்படிலாம் சொல்ல நம்பாதீங்க. நான் பார்க்க தான்டா வீட்டு வந்தான், ஆனால் கேமிங் வந்து நான் பெரிய ஆள்றா. வாங்கடா பார்த்துடலாம். நீங்கள் வாங்கடா வாடா 1 2 3 14 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன் இந்த கேம். அதிசயமா இது வரைக்கும் யாரும் முடிச்சதில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் மொத்தம் 3 நிமிஷம் தான் முடிச்சிருக்கா. கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே எனக்கு வந்துருச்சு. அவ்வளோ வேகமாக முடிச்சிருக்கானா எவ்வளோ பெரிய ப்ரோவாக இருப்பான்னு தெரில இருக்கும். சரி ஓகே கிளம்பிடுவோம். என்ன அவ்வளோதான் முடிச்சா இல்லையா? ஆமாம் இது என்னது ஹெலிகாப்டர்டாடா, ஏதோ சிப்ஸு கடிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. வா இங்கே எத்தனை காயின் இருக்குது, அல்ல எல்லாமே எனக்கு தான்டா. வாங்கடா பார்த்தேன்னா. ஓகே அவ்வளோதாங்க இந்த கேம் முடிய போகுது. இந்த சர்ப்ரைஸ் ஒன்று காட்டேன்னு சொன்னேன், என்கிட்ட ஒன்று காட்டேன். இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஒரு விஷயம், இது அவளுக்கு எனக்கு நடக்காது, ஆனால் நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் ஸ்கோரு எவன்டா இவன் ஃபஸ்ட்டு கேம் பிளேயில் இந்த அளவுக்கு ஸ்கோர் அடிக்கணும் விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள் ஸ்கோரை ரோப்ளாக்ஸில் இந்த அளவுக்கு எவனாச்சும் ஸ்கோர் அடித்தா அவனுக்கு ஒத்துக்கிறேன்டா. ஏன்னா இந்த தடவை நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கோரில் இருக்கேன். என் பேர் இந்த இடத்துல பதிஞ்சிருச்சு. பேரி ஏரியன் பேரி யாரா அவங்க கிராண்ட்மா ஆனி டவுனு யாரா அவனுக்கு கேவலமாக இருக்காங்க மூஞ்சி முதலாட்டா. அவன் கிரிக்கெட்டை நமக்கு என்ன. சரி ஓகே நமக்கு வேலையை பார்ப்போம். எனக்கு ஒரு சந்தேகம், அவ்வளோதானே மேட்ச்சு? அந்த அங்கே பாருங்கள் நான் சொன்ன சர்ப்ரைஸ் இதுதான், ரெண்டாவது சர்ப்ரைஸ். ஈவில் பாய்டா, வாங்கடா மோதி பார்த்தலாம். சரி ஓகே என்ன இவ்வளோ ஸ்கோரில் இருக்குதுங்க. ஓகே நம்ம தான் டாப் கேட்சர் இல்லைடா, நான் தான்டா பிளேயரு.
இப்போ ஓகேங்க, பாய் கேஸ், பாய்.